பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வானொலியில ஒரு சிறப்பான தகவலை தான் கேட்க போறோம். நம்ம அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தராக பேராசிரியர் ஜி ரவி அவர்களை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் நியமித்துள்ளார். பேராசிரியர் ஜி ரவி அவர்கள் ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தலில் 27 ஆண்டுகளாக அனுபவம் பெற்றவர். மேலும் 7 ஆண்டுகள் இவருக்கு நிர்வாக அனுபவமும் உள்ளது. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பல நிர்வாக பதவிகளையும் வகித்துள்ளார். தொழில் மற்றும் ஆலோசனை பிரிவு டீனாகவும் இயற்பியல் துறை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இருந்துள்ளார். மேலும் இயற்பியல் அறிவியல் தலைவராகவும் பல்வேறு வாரியங்களில் தலைவராகவும் இருந்துள்ளார். ரூபாய் 1.54 கோடியில் 8 ஆராய்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். 400க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். இவரது ஆராய்ச்சி கண்டுபிடிப்பை 6800 பேர் மேற்கோள் காட்டியுள்ளனர். சர்வதேச தேசிய கருத்தரங்குகளில் 363 ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு பெங்களூரு தேசிய சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் இவருக்கு அப்துல் கலாம் வாழ்நாள் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராக பணிபுரிந்துள்ளார். லண்டன் கெமிஸ்ட்ரி ராயல் சொசைட்டி உறுப்பினர், சென்னை அறிவியல் அகாடமி உறுப்பினராகவும் இருந்துள்ளார். ஜப்பான் நாட்டின் தேசிய மெட்டீரியல் சயின்ஸ் மேலாய்வு ஆராய்ச்சி முடித்துள்ளார். சர்வதேச தேசிய அளவில் 22 விருதுகளையும் பெற்றுள்ளார். 25 ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்டியும் உள்ளார். ஆராய்ச்சி பணிக்காக 22 நாடுகளுக்கும் சென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவில் மோனாஷ் பல்கலைக்கழகத்தில் தலைமை பயிற்சி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தருணத்துல நம்ம அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தராக பொறுப்பேற்றுள்ள துணைவேந்தர் ஜி ரவி அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாகவும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வாழ்த்துகள். வாங்க நேயர்களே, இப்போ நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி ரவி அவர்களுடனான நேர்காணலை கேட்டு மகிழலாம். வணக்கம் சார், உங்களை பத்தி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்ப துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கடந்த 11 வருடங்களாக பேராசிரியராக பணிபுரிகின்றேன். இந்த பல்கலைக்கழகத்தில் 1995ஆம் ஆண்டு இங்கு விரிவுரையாளராக பணியில் அமர்த்தப்பட்டேன். அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 27 வருட அனுபவத்துடன் நான் இந்த பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அடிப்படையில் நாங்கள்லாம் விவசாய குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேற்படிப்பு, அதாவது முனைவர் படிப்பு படிப்பதற்கு எனக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாய்ப்பு கிடைத்தது. சிறப்பாக சொன்னீங்க சார். உங்களை பற்றியும் உங்கள் துறையை பற்றியும் சொன்னீங்க. இப்போ உங்களுடைய ஆராய்ச்சி பற்றி சொல்லுங்கள் சார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அடிப்படையில் படிக வளர்ப்பு ஆராய்ச்சி தான் என்னுடைய முழுமுதற் ஆராய்ச்சி. அந்த படிக வளர்ப்பு என்பது அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் இங்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சி அமைப்பாக இந்த படிக வளர்ப்பு என்பது இருக்கிறது. 1994ஆம் ஆண்டு, சரியாக சொல்வதென்றால் 1994ஆம் ஆண்டு பேராசிரியர் ராமசாமி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் படிக வளர்ப்பு இயக்குநராக இருந்து இங்கு துணைவேந்தராக பணியமர்த்தப்பட்டார். 1994ஆம் ஆண்டு அவருடன் இணைந்து நான் படிக வளர்ப்பு துறையில் ஆராய்ச்சியை மேற்கொண்டேன். 1995ஆம் ஆண்டு நான் மற்றும் பேராசிரியர் சங்கர் நாராயணன் ஆகியோரை இங்கு பணியில் அமர்த்தினார். 1995ஆம் ஆண்டு அப்பொழுது படிக வளர்ப்பு என்பது ஒரு புதிய ஒரு ஆராய்ச்சியின் தொடக்கமாகவே இங்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருந்தது. நாங்கள் ஆரம்பத்தில் அந்த படிக வளர்ப்புக்கு பல முன்னேற்பாடுகளை எடுத்து இப்பொழுது மிகச்சிறந்த அளவில் படிக வளர்ப்பில் ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளோம். இயற்பியல் துறையில் நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள் பற்றி பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது ஆராய்ச்சி என்பது காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 1995ஆம் ஆண்டு ஒரு புதுமையான ஒரு விஷயமாகவே இருந்தது. 1985ஆம் ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டாலும் 1995 வரை இங்கு உள்ள பேராசிரியர்கள் அனைவரும் கற்பித்தலில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள். அதனால் ஆராய்ச்சி என்பது சொல்வதென்றால் மிக 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 சொற்பம். பேராசிரியர் ராமசாமி அவர்கள் எடுத்த முன்னேற்பாடுகளால் இங்கு ஆராய்ச்சி பல கட்டங்கள் வளர்ந்து இப்பொழுது அழகப்பா பல்கலைக்கழகம் A++ கிரேடு வாங்குவதற்கு முக்கிய காரணி ஆராய்ச்சி. ஏனென்றால் அந்த ஆராய்ச்சி என்ற காரணி இல்லை என்றால் அந்த NAAC அங்கீகாரம் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது.
அதனால் 1995 முக்கியமாக இயற்பியல் துறையில் கூற வேண்டுமென்றால் மொத்த ஆராய்ச்சி கட்டுரைகளின் வெளியீடே மொத்தம் 6. அதாவது வெளிநாட்டு சஞ்சிகைகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளின் வெளியீடு வெறும் 6. இன்று அதனுடைய வளர்ச்சி என்பது சரியாக சொல்வதென்றால் 1364 ஆராய்ச்சி கட்டுரைகளை இயற்பியல் துறை மட்டும் இப்பொழுது வெளிநாட்டு சஞ்சிகைகள், அதாவது ஜேர்னல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஜேர்னல்ஸில் இப்போ 1364 என்ற அளவிற்கு நாங்கள் பதிவிட்டுள்ளோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்றால் ஹெச் இண்டெக்ஸ் என்பது ஒரு முக்கியமான காரணி. இந்த ஹெச் இண்டெக்ஸ் என்பது இன்று இயற்பியல் துறையில் அது 65 என்ற அளவில் உச்சகட்ட அளவில் இப்பொழுது அடைந்திருக்கிறது. நான் இந்த இயற்பியல் துறையில் துறை தலைவராக பொறுப்பேற்கும் போது ஹெச் இண்டெக்ஸ், அதாவது 2015 ஹெச் இண்டெக்ஸ் 28 என்ற அளவில் இருந்தது. இப்பொழுது அது 65 என்ற அளவில் அடைந்து உள்ளது. இந்த ஹெச் இண்டெக்ஸ் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரணி. ஹெச் இண்டெக்ஸ் என்பது நாம் தெளிவாக கூறுவதென்றால், நாம் சமர்ப்பிக்கும் அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளிநாட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அதை படித்து அவர்கள் எழுதும் கட்டுரையில் நம்முடைய கட்டுரையை ரெஃபரன்ஸாக கொடுப்பார்கள். அந்த ரெஃபரன்ஸாக கொடுக்கும்போது தான் நம்மளுடைய ஹெச் இண்டெக்ஸ் என்பது ஒரு மிக அதிகமான அளவிற்கு உயரும். அந்த வகையில் இயற்பியல் துறை மிகச்சிறந்த ஆராய்ச்சி பங்களிப்பை இப்பொழுது அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். உங்களுடைய ஆராய்ச்சி படிப்பை பற்றி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களிடம் பகிர்ந்துக்கோங்க. என்னுடைய ஆராய்ச்சி படிப்பு நான் ஏற்கனவே கூறியபடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னுடைய ஆராய்ச்சியை எம்ஃபில் பட்டம் பெற்றதுக்கு பிறகு ஆரம்பித்தேன். 1990 94 இறுதி வரை அங்கு என்னுடைய ஆராய்ச்சி பட்டத்திற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டேன். அதில் முக்கியமாக கூறுவதனால் படிக வளர்ப்பு, நான் ஏற்கனவே கூறியபடி படிக வளர்ப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது கிறிஸ்டல் குரோத்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டல் குரோத், அந்த படிக வளர்ப்பில் எந்த நாடுகள் எல்லாம் ஒரு முனைப்பு எடுத்து செயல்படுகிறதோ அந்த நாடுகள் அனைத்தும் இன்று வளர்ந்த நாடுகளாக இப்போது தெரிகிறது. வளர்ந்த நாடுகள் அனைத்தும் இந்த படிக வளர்ப்பில் மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறார்கள். 1990 நான் படிக வளர்ப்பு மையம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேரும்போது என்னுடைய ஆராய்ச்சி முக்கியமாக கேடிபி, டிகேடிபி மற்றும் டிஜிஎஸ் போன்ற படிகங்களை உள்ளடக்கியது. அந்த படிக வளர்ப்பு மையம் அண்ணா பல்கலைக்கழகம் முக்கியமாக வெறும் படிகங்களை மட்டும் சிறிய அளவில் வளர்த்து ஆராய்ச்சி கட்டுரைகளுக்காக மட்டும் செயல்படாமல் அது இறுதியாக சோஷியல், அதாவது அந்த சொசைட்டி ஓரியன்ட் ரிசர்ச் அப்படிங்கும்போது உங்களுடைய ஆராய்ச்சி அந்த கடைசி டெக்னாலஜி வரையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பேராசிரியர் ராமசாமி அவர்களின் விருப்பம். அதன்படி நாங்கள் கேடிபி, டிகேடிபி மற்றும் ட்ரைகிளைசின் சல்ஃபேட், எல்ஆர்ஜினைன் பாஸ்பேட் போன்ற படிகங்களை ஆரம்பத்தில் நான் வளர்த்தேன். அந்த படிகம் என்பது அது ஒரு திண்ம பொருள். சாதாரணமாக இப்பொழுது எளிதாக கூறுவதென்றால் இன்று பயன்படுத்தும் செல்ஃபோன், அந்த செல்ஃபோனில் உள்ள ஒரு சிறிய ஐசி என்று கூறப்படும் இன்டகிரேட்டட் சிப்ஸ் என்று கூறப்படும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி சிலிக்கான் என்ற கிறிஸ்டலினால் உருவாக்கப்பட்டது, சிலிக்கான் படிகத்தினால் உருவாக்கப்பட்டது. அந்த சிலிக்கான் படிகம் என்பது சாதாரணமாக மணலிலிருந்து உருவாக்கப்படுவதுதான். அந்த மணலிலிருந்து பல வகையில் அதை மேம்படுத்தி அதை அதாவது பியூரிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் பியூரிஃபிகேஷன் பண்ணி அந்த பியூரிஃபைடு சிலிக்கானை தான் நம்ம படிகமாக வளர்த்து எடுப்போம். அந்த படிகமாக வளர்த்து எடுக்கிறதுங்கிறது 1440 டிகிரி செல்சியஸுக்கு சூடு பண்ணி அதை சரியான முறையில் அதை குளிர்விக்கும் போது நமக்கு சிலிக்கான் படிகம் கிடைக்கும். அந்த படிகத்திலிருந்து எடுத்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி தான் இந்த இன்டகிரேட்டட் சிப் என்று கூறப்படும் ஒரு சிறிய பொருளாக உருமாற்றம் பெறுகிறது. அந்த பொருள்தான் இந்த செல்போன் மற்றும் கம்ப்யூட்டர், அனைத்து எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் அனைத்திலும் இந்த படிகம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கியமாக சிலிக்கான், கேலியம் ஆர்சனைடு, இண்டியம் பாஸ்பேட் போன்ற படிகங்கள்.
இதில் என்னுடைய கேடிபி, டிகேடிபி மற்றும் எல்ஐபி போன்ற படியங்கள் லேசர் துறையில் பயன்படுத்தப்படுகின்றன. முக்கியமாக நம்முடைய பேசும் ஒரு அந்த பேச்சானது அதனை பல வகைகளில் நாம் மாற்றலாம். முக்கியமாக நாம் பேசும் பேச்சை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்த படிகம் முக்கிய பங்காற்றுகிறது. அது ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் சொல்லுவாங்க. ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் அது எல்லாமே இந்த படிகம், இந்த கேடிபி, டிகேடிபி போன்ற படிகங்கள் தான் பயன்படுத்துகிறோம். இந்த படிகங்களை நான் வளர்த்து வெறும் ஆராய்ச்சி கட்டுரைகள் மட்டும் வெளியிடல, அந்த படிகங்களை வளர்த்து இறுதியாக ISRO, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ISRO, இந்தியன் சேட்டலைட் ஆர்கனைசேஷன், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு லேபரட்டரி உதய்பூர் ராஜஸ்தானில் இருக்குது. அந்த உதய்பூர் ராஜஸ்தானில் இருக்கிற அந்த லேபரட்டரியில் அவங்க ஒரு பெரிய ஜெயண்ட் டெலஸ்கோப் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டெலஸ்கோப்புங்கிறது அது வைப்ரேஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் ஒரு பெரிய ஏரியின் நடுவில் அந்த மைக்ரோஸ்கோப், அந்த டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. அந்த டெலஸ்கோப்பில் ஒரு முக்கிய பகுதி டிகேடிபி படிகத்தினால் உருவாக்கப்பட்ட மாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாடுலேட்டர் தான் முக்கிய பகுதி. அந்த மாடுலேட்டர் என்ன, அதோட பணி என்ன அப்படின்னா, சூரியன் முக்கியமாக அவங்க அவங்களுடைய முக்கியமான ஆராய்ச்சி சூரிய கதிர்கள் எவ்வளவு வருகிறது, அதில் முக்கியமாக அல்ட்ராவயலட் ரேடியேஷன், அப்புறம் மேலே அந்த ட்ரோபோஸ்பியர் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, இது போன்ற ஆராய்ச்சிகள் அனைத்தும் அந்த உதய்பூர் சோலார் அப்சர்வேட்டரியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமாக நான் வளர்த்த படிகத்தை அங்கு கொண்டு சென்று 3 மாதமாக அங்கு தங்கி அதை அந்த எலக்ட்ரோஆப்டிக் மாடுலேட்டராக மாற்றி அதை அந்த டெலஸ்கோப்பில் பயன்படுத்தி அதை பார்க்கும்போது அது மிக சிறப்பாக செயல்பட்டது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே அந்த எலக்ட்ரோஆப்டிக் மாடுலேட்டரை நீங்கள் வெளியில் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய விலை குறைஞ்சது $5000. அந்த காலகட்டத்தில் 1994 நான் சொல்கிறது. அப்போ $5000. $5000ங்கிறது நம்மளுடைய இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் வரும். ஸோ அதே படிகத்தை நம்முடைய ஆராய்ச்சி கூடத்தில் நம்ம உருவாக்கும் போது அதில் நாம் செலவிடும் தொகை மிக மிக சொற்பமான தொகை. அதே நேரத்தில் அதை வளர்ப்பதற்கு நாம் இரவு பகலாக உழைத்தால்தான் அதை முழு படிகமாக உருவாக்கி குறைகளற்ற படிகமாக நாம் உருவாக்க முடியும். அந்த படிகத்தை பல பயன்பாடுகளுக்கு நாங்கள் பயன்படுத்தினோம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். உங்களுடைய ஆராய்ச்சிகள் குறித்தும் நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சிகள் குறித்தும். நம்ம அழகப்பா பல்கலைக்கழகம் தொடர்ந்து இயற்பியல் துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்துட்டே வரோம். இந்த தருணத்தில் இயற்பியல் துறையில் நீங்கள் வாங்கின விருதுகள் பற்றி நம்ம மக்களிடம் பகிர்ந்துக்கோங்க சார். இங்கே அழகப்பா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே கூறியபடி 1995 இங்கே பணியில் சேர்ந்தோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட அதே ஆராய்ச்சியை இங்கும் தொடர்ந்தோம். அப்பொழுது தொடரும்போது அந்த படியங்கள், முக்கியமாக பல படியங்களை நாங்கள் இங்கும் உருவாக்கினோம். அந்த படியங்கள் உருவாக்கத்தின் விளைவாக பல விருதுகளை இந்திய அரசாங்கமும் மற்றும் ஜப்பான் அரசாங்கமும் எங்களுக்கு வழங்கியது. முக்கியமாக கூறுவதென்றால் JSPS என்ற ஒரு மிகப்பெரிய விருது. அந்த விருது மிக சிலருக்கு வழங்கப்படும் ஒரு விருது உலக அளவில். அந்த விருதை பெறுவதற்கு இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட ஆராய்ச்சி ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்லாமல் இளம் விஞ்ஞானி விருது சவுத் கொரியா, தைவான், சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்றேன். இது அனைத்தும் முக்கியமாக இந்த படிக வளர்ப்பு துறையில் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் பயன்கள். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் மூத்த விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய நீங்கள் அடுத்து வரக்கூடிய இளம் விஞ்ஞானிகளுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை ஏதாவது இருந்ததுன்னா இந்த தருணத்தில் பகிர்ந்துக்கோங்க சார். மாணவர்களுக்குன்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆராய்ச்சி என்பது அடிமட்ட மக்கள் அளவுக்கு போய் சேரும்படியாக இருக்க வேண்டும். அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். சொல்வதென்றால் என்னுடைய ஆசானும் அதையே தான் கூறுவார். அதாவது முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ராமசாமி அவரும் இதையே தான் கூறுவார். ஆராய்ச்சி என்பது வெறும் கட்டுரைகள் வெளியிடுவதும் விருதுகள் பெறுவதும் மட்டும் கிடையாது. இறுதியாக அது அனைத்து மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு பயனுள்ள ஆராய்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான்
என்னுடைய விருப்பமும் என்னுடைய ஆசானின் விருப்பமும். நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையில எந்தெந்த பிரிவுகள்ல ஆராய்ச்சி செய்யறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போது ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இயற்பியல் துறையில் ஏற்கனவே கூறியது போல 3 விதமான ஆராய்ச்சியில் இயற்பியல் துறை ஈடுபட்டுள்ளது. படிக வளர்ப்பு, மென்படலம் உருவாக்குதல், அதாவது தின் ஃபிலிம் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேட்டரி, சாலிட் ஸ்டேட் அயானிக்ஸ் என்ற ஒரு துறை. இந்த 3 ஆராய்ச்சி பிரிவுகளிலும் என்னுடன் பணிபுரியும் பேராசிரியர்கள் அனைவரும் ஈடுபட்டுள்ளார்கள். அனைவரும் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள். என்னுடன் பணிபுரியும் அதாவது துணை பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள். நான் ஏற்கனவே கூறியது போல இந்த ஆராய்ச்சியின் விளைவாக எங்களுடைய துறையின் ஹெச் இண்டெக்ஸ் என்பது மிக உயர்ந்த அளவில், சொல்வதென்றால் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முதன்மையான துறையாக இயற்பியல் துறை விளங்குகிறது. இதில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய மாணவர்கள், என்னிடம் 18 ஆராய்ச்சி மாணவர்கள் இதுவரை ஆராய்ச்சியை முடித்து இருக்கிறார்கள். என்னுடன் வேலை செய்த அந்த மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து அது பயனுள்ள ஆராய்ச்சியாக, முக்கியமாக சொல்வதென்றால் இப்போ ரீசண்டாக சோலார் டெக்னாலஜியில் இப்போ ஆராய்ச்சி நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். சோலார் டெக்னாலஜின்னு சொல்ல போனால் முக்கியமாக இப்போ சோலார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி கட்டத்தில் இப்போது கடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த புவி வெப்பமயமாதல் போன்ற பல பிரச்சனைகளை இப்பொழுது உலகம் எதிர்கொண்டுள்ளது. இதில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், இப்பொழுது நாம் இந்த ஆற்றல் எதிலிருந்து பெறுகிறோம் என்றால் பெட்ரோலிய பொருட்களிலிருந்து. இந்த பெட்ரோலிய பொருட்கள் என்பது அதிக நாட்களுக்கு நமக்கு அது பயன்படாது, அது கிடைக்காது. பெட்ரோலிய பொருட்கள் என்பது இன்னும் அதிகபட்சம் 30 வருடங்களுக்கு தான் நாம் அதை பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்துவதனால் பல பிரச்சனைகள் நமக்கு உருவாகின்றன. இந்த பூமி பந்து என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது நிறைய பேருக்கு பூமியின் முக்கியத்துவம் நிறைய பேருக்கு புரிவதில்லை, தெரிவதில்லை. அந்த பூமி என்பது அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பிளானட். அந்த பூமி ஒரு சுழற்சி சொல்வதற்கு அது எடுத்துக்கொள்ளும் நேரம் 24 மணி நேரம். அதில் 12 மணி நேரம் பகலாகவும் 12 மணி நேரம் இரவாகவும் இருக்கிறது. அந்த பூமியானது சூரியனை சுற்றி வருவதற்கு அது எடுத்துக்கொள்ளும் காலம் 365 நாட்கள். அது அனைவருக்கும் தெரிந்தது. அதுவும் 6 மாதம் வின்டர், 6 மாதம் சம்மர். இந்த பூமியுடன் இணைந்த சூரியன், இது அனைத்தும் செயல்படுவது ஒரு பால்வெளியில். இந்த பால்வெளி என்பது நிறைய பேருக்கு தெரியாத, அந்த பால்வெளியின் வேகம் பல லட்சம் கிலோமீட்டர், நொடிக்கு பல லட்சம் கிலோமீட்டர் கிடைக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பூமியில் நிலையாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது. பட் அது கிடையாது. நம்முடைய இந்த பால்வெளி, இந்த என்டையர் பிளானட் லட்சம் கிலோமீட்டரை விட அதிக வேகத்தில் அந்த அண்டவெளியில் கடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல ஒரு அற்புதமான ஒரு பிளானட், ஒரு புவியை நாம் எவ்வளவு கெடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் இந்த புவி வெப்பமயமாதல். அதிகப்படியான, அதை சரியாக சொல்வதென்றால், ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் ஆசை, நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அமெரிக்கா நான் பெரியவன் என்று சொல்லுவதும், அதே போல் ரஷ்யா நான் தான் பெரியவன் என்று கூறுவதும், அது இல்லாமல் இப்போது ஒரு புதிய பெரியவர் சைனா என்பவர் வருகிறார். ஸோ இதுபோல் இந்த பெரியவர்கள் என்பது எவ்வாறு அவர்களுடைய நிலைத்தன்மையை நிலைநாட்டுகிறார்கள் என்றால், இந்த பூமியை எந்த அளவுக்கு கெடுத்து அதனால் கிடைக்கும் வருமானம், இதுதான் முக்கியம். அதனால் கிடைக்கும் வருமானம், அந்த வருமானத்தை வைத்து அந்த குறிப்பிட்ட பகுதி மக்களை மட்டும் ஒரு சிறந்த மக்களாக வாழ்வதற்கும் அனுபவித்து வாழ்வதற்கும் அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் இது மாதிரி செய்யும்போது இந்த ஒரு முழு பூமி என்பது வீணாக்கப்படுகிறது. இந்த ஃபோசில் ஃபியூயல்ஸ்னு சொல்லுவாங்க. அது முக்கியமாக
அந்த பெட்ரோலிய பொருட்களால் கிடைக்கும் ஆற்றல் தான் இப்போதைக்கு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பங்கு. அந்த ஆற்றலை நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருப்பது பெட்ரோலிய பொருட்கள் மூலமாக. அந்த பெட்ரோலிய பொருட்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இந்த பூமியை வெப்பப்படுத்துகிறது. அதிலிருந்து வெளிவரும் வாயுக்கள், முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற மீத்தேன் போன்ற வாயுக்கள் இந்த பூமியை முழுமையாக டெஸ்ட்ராயிங் த பிளானட், இது முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்று ஆராய்ச்சி என்ன என்பதுதான் இப்பொழுது நாங்கள் மேற்கொண்டிருக்கும் ஆராய்ச்சி. இதற்கு முக்கியமாக சோலார் செல், அதாவது சூரிய மின்தகடுகளிலிருந்து எவ்வாறு மின்சாரத்தை பெறுவது என்பதுதான். இந்த சூரிய மின்தகடு என்பது அடிப்படையில் அதுவும் சிலிக்கான் படிகத்திலிருந்து உருவாக்கப்படும் ஒரு மின்தகடு. அந்த மின்தகடில் சூரியன் ஒளி படும்போது அந்த ஒளியானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. இதுதான் அடிப்படையில் சோலார் டெக்னாலஜி. இந்த மின்தகடில் கிடைக்கும் சக்தி என்பது அதிகபட்சமாக 20% கிடைக்கிறது. இதில் நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டிருக்கும் ஆராய்ச்சி பெரோஸ்கைட் சோலார் செல் என்று கூறப்படும் மிக உயர்ந்த ஆராய்ச்சி. அந்த பெரோஸ்கைட் சோலார் செல் நாங்கள் இங்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உருவாக்கி அதனுடைய ஆராய்ச்சி, அதனுடைய அந்த கன்வர்ஷன் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, சோலார் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி, அதை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை நாங்கள் இங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு 6 மாதத்திற்கு முன்னதாக என்னுடைய மாணவர் திரு சக்திவேல் என்பவர் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் விளைவாக அதனுடைய எஃபிஷியன்சி 19.3 என்ற உயர்ந்த மாற்று சக்தியை நாங்கள் அதிலிருந்து அடைந்தோம். அது இப்பொழுது ஜேர்னல் ஆஃப் பவர் சோர்சஸ் என்ற ஒரு முக்கியமான சஞ்சிகையில் இப்பொழுது வெளிவந்துள்ளது. இதுபோன்று சிறந்த ஆராய்ச்சிகளை நாங்கள் இப்போது இயற்பியல் துறையில் மேற்கொண்டுள்ளோம். அதுபோல் சென்சார் ரிசர்ச், ஃபோட்டோ கன்வர்ஷன் ரிசர்ச், படிக வளர்ப்பு, இது போன்ற ஆராய்ச்சிகளை நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் இங்கு மேற்கொள்ளும் ஆராய்ச்சி என்பது அடிப்படையில் மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான். அதில் நாங்கள் ஓரளவு வெற்றி கண்டுள்ளோம். இந்த ஆராய்ச்சியை இந்திய அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டுள்ளது. முக்கியமாக இதை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக பல ப்ராஜெக்ட்ஸ், முக்கியமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் போன்ற அமைப்புகளிலிருந்து பல ப்ராஜெக்ட்ஸ்களை எங்களுடைய துறை பெற்றுள்ளது. சொல்வதென்றால் இப்பொழுது கடந்த 5 வருடமாக யூஜிசியிலிருந்து 105 லட்சம் மதிப்புள்ள ப்ராஜெக்டும், டிஎஸ்டியிலிருந்து 144 லட்சம் பெருமானம் உள்ள ப்ராஜெக்டும் இப்பொழுது எங்கள் இயற்பியல் துறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதில் செயல்படுத்தப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவுகள் பல ஆராய்ச்சி கட்டுரையில் வெளியிடப்பட்டு அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது, முக்கியமாக டிஎஸ்டி மற்றும் யூஜிசிக்கு. அதுபோல் தனிப்பட்ட ஆராய்ச்சி ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் பெற்றுள்ளோம். தனிப்பட்ட முறையில் நான் மட்டும் இதுவரை 4 கோடி அளவுக்கு ப்ராஜெக்ட் வாங்கி அதை செயல்படுத்தி உள்ளோம். அது எங்களுக்கு உண்மையிலேயே மனநிறைவை கொடுக்கும் ஆராய்ச்சி. ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் வெறும் ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடுவதில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை. அதிலிருந்து டிவைஸ், முக்கியமாக சொல்லுவது அதை ஒரு டிவைஸ் லெவலுக்கு அதை மாற்றி அதை பயன்படுத்தும் அளவுக்கு எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்துள்ளோம். அதனால் இங்கு உள்ள ஏழை மாணவர்கள் மற்றும் கிராமப்புறத்தில் இருந்து வரும் மாணவர்கள் அனைவரும் பயன்பெற்று இப்பொழுது அந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் அவர்கள் இந்த ஆராய்ச்சி மேற்படிப்புக்காக சொல்லுவதால் பிடிஎஃப், போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோ அப்படி என்று சொல்லுவார்கள், முனைவர் பட்டம் பெற்றதுக்கு பிறகு அவர்கள் பிடிஎஃப் போன்ற ஃபெல்லோஷிப் பெற்று இப்பொழுது சிறந்த நிலையில் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில். சரிங்க சார், இப்போ இயற்பியல் துறையில ஒவ்வொரு நாளுமே ஆராய்ச்சிகள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. ஒரு மூத்த விஞ்ஞானியா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, அதை பத்தி பகிர்ந்துக்கோங்க. அதாவது ஆராய்ச்சி நம்ம 2 வகையாக நம்ம ஆராய்ச்சியை சொல்லலாம். ஒன்று அடிப்படை ஆராய்ச்சி, இன்னொன்று டெக்னாலஜிக்கல் ரிசர்ச். இதை 2 வகையாக சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அனைவரும் அந்த பேசிக் ரிசர்ச், அடிப்படை ரிசர்ச்சில் தான் எல்லாமே கவனம் செலுத்தினாங்க.
இப்பொழுது இப்போது இந்த உலகமயமாதல் மற்றும் உலக போட்டி இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளும்போது இப்பொழுது டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இதுதான் முக்கியமாக தேவைப்படுகிறது. அடிப்படை ஆராய்ச்சி முக்கியம். அதே நேரத்தில் நாம் அந்த அடிப்படை ஆராய்ச்சியை நாம் ஒரு டிவைஸ் லெவலுக்கு கொண்டு சென்று அதை டெக்னாலஜிகள் பயன்படுத்துவது தான் மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும். அந்த விஷயத்தில் இப்பொழுது அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நல்ல முறையில் அந்த ஆராய்ச்சியின் மேம்பாடு நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிறது. அடிப்படை ஆராய்ச்சியிலிருந்து இப்பொழுது டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் என்ற அளவில் நாம் இப்போ வளர்ந்து விடுள்ளோம். பல டிவைஸ் இப்பொழுது உருவாக்கியுள்ளோம். அதில் எங்களுக்கு உண்மையிலேயே திருப்தியான ஒரு ஆராய்ச்சி தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிக்கு பயன்படக்கூடிய ஆராய்ச்சிகள் ஏதேனும் நம்ம அழகப்பா பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை பண்ணியிருக்காங்களா? அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது காரைக்குடி இதை சுற்றியுள்ள பகுதிக்கு எங்களுடைய ஆராய்ச்சி என்பது முக்கியமாக நான் ஏற்கனவே கூறியபடி இந்த சோலார் ஆராய்ச்சி தான். அந்த சோலாரிலிருந்து எவ்வாறு நாம் மின்சாரத்தை பெறலாம் என்பது தான். அந்த வகையில் இந்த சுற்றுப்பகுதி மாணவர்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கிறது. அந்த மாணவர்கள் ஆராய்ச்சியை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அவர்கள் ஆராய்ச்சி மேற்கொள்ளவும் இங்கு ஒரு சிறந்த ஒரு அடிப்படை அமைப்பை நம் அழகப்பா பல்கலைக்கழகம் வழங்கி கொண்டிருக்கிறது. அது உண்மையிலேயே ஒரு சிறந்த அளவில் நாங்கள் இப்போ ஆராய்ச்சியில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ வெளிநாடுகளுக்கு நீங்கள் சென்று செய்த ஆராய்ச்சிகள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க சார். இதில் முக்கியமாக எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, அதாவது நிறைய வெளிநாடுகள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது. நான் இதுவரை 24 நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளேன். பெருமைக்காக கூறவில்லை. அனைத்து கான்டினென்ட்ஸ், முக்கியமாக வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கண்டம், ஆசிய கண்டத்தில் பல நாடுகள், ஐரோப்பா கண்டம் மற்றும் ஆப்பிரிக்கா கண்டம், இந்த 7 கண்டங்களையும் பயணம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆராய்ச்சி நிமித்தமாக. இதில் எனக்கு மிகவும் கவர்ந்த நாடு, அந்த 24 நாடுகளில் மிகவும் கவர்ந்த நாடு என்று கூறுவதென்றால் ஜப்பான். அந்த ஜப்பானில் எனக்கு 3 வருடங்கள் தொடர்ச்சியாக அங்கு ஆராய்ச்சி மேற்கொண்டேன். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வேலையில் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு முக்கியமான விருது கிடைக்கப்பெற்று அந்த விருதின் மூலமாக 3 வருடங்கள் ஜப்பான், முக்கியமாக டோக்கியோ அருகில் உள்ள சுக்குபா என்ற ஒரு ஆராய்ச்சி நகரத்தில் எனக்கு பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது பணிபுரியும் பொழுது என்னுடைய குடும்பத்தாரையும் அழைத்து செல்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. என்னுடைய குடும்பத்தார் என்று கூறுவதென்றால் என்னுடைய மகள் ஆகியோர் அந்த ஜப்பானுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் என்னுடைய மகள் முக்கியமாக பள்ளியில் சேருவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த பள்ளியில் சேர்ந்து படிக்கும்போது நாங்கள் நிறைய விஷயங்கள் அங்கே அப்சர்வ் பண்ண நிறைய விஷயங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதில் முக்கியமாக சொல்லுவதுன்னா, அந்த படிப்பு அந்த ஜப்பானில், முக்கியமாக ஜப்பான் குழந்தைகள் அந்த 5ஆம் வகுப்புக்கு உள்ளாக அவர்கள் படிப்பு முழுவதும் வெறும் பாடக்கல்வியாக மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு செயல் வழி கல்வி, முக்கியமாக சொல்வதென்றால் அந்த இளம் குழந்தைகள் 4 வயதில் இருந்து அந்த 10 வயது வரை அவர்களுக்கு முக்கியமாக அடிப்படையாக வாழ்வதற்கு தேவையான ஒரு முக்கியமான காரணிகள் அவர்களுக்கு போதிக்கப்படுகின்றன. முக்கியமாக சொல்வதென்றால் போஸ்ட் ஆஃபீஸ். அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா காலையில் அந்த ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அந்த ஸ்கூல் முழுமையும் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த சின்ன குழந்தைங்க ஸ்கூலை சுத்தம் பண்ணுவாங்க. அந்த பேகை கொண்டு வைக்கிற முறையிலிருந்து ஆரம்பித்து அவங்களுடைய அந்த சுத்தம் அனைத்தும் எல்லாமே வெளிப்படும். அவர்கள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அழைச்சிட்டு போவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் அழைச்சிட்டு போயிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் எது மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன, அது மாதிரி பேங்க்குக்கு அழைத்து கொண்டு சென்று அந்த பேங்க்கில் உள்ள ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது, சின்ன வயதிலேயே அந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணால் அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அதுபோல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைத்துட்டு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி ரயில் இயங்குகிறது, அந்த ரயிலில் நடைபெறும் அனைத்து விஷயங்களும் அங்கு விளக்கப்படும். அதுபோல் அவர்களுக்கு டிராஃபிக் சிக்னல் முழுமையாக கற்பிக்கப்படும். அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா
4 வயது 5 வயது குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டிராஃபிக் சிக்னலை முழுமையாக கடைபிடிப்பார்கள். அவர்கள் நின்று அந்த பச்சை விளக்கு ஒளிரும் போது தான் அவர்கள் அந்த ரோடை கடப்பார்கள். அது அடிப்படையிலேயே அவர்களுக்கு அந்த இது கற்பிக்கப்படுகிறது. அதாவது அனுபவபூர்வமான ஒரு படிப்பு. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இளம் வயதிலேயே சிறிய சிறிய பொருட்களை ஒன்று சேர்க்காது. டிராயிங், அது மாதிரி அசம்பிளிங் ஆஃப் காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு முழுமையாக போதிக்கப்படுது. அதனால தான் இன்னும் ஜாப்பனீஸ் மேட் இன் ஜப்பான்லேருந்து உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுக்கும் அதிகமான மதிப்பு இருப்பதற்கு முக்கிய காரணம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படும் அடிப்படை அந்த கல்வி. அதனால் ஒரு சின்ன பொருள் கூட அவங்க ஒரு கையில் எந்த நடுக்கமுமே இருக்காது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஊசியை கொடுத்து அதில் நூலை கோருங்க அப்படின்னா அவங்களுக்கு தடுமாறுவாங்க, பெரியவங்களே தடுமாறுறாங்க. ஆனால் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட ரொம்ப நுணுக்கமாக செய்யறதுக்கு அவங்களுக்கு அடிப்படையிலேயே அவங்களுக்கு அந்த கற்றுத்தரப்படுகிறது. அதனால தான் இன்னமும் ஜப்பான்லேருந்து உருவாக்கப்படும் எந்த ஒரு பொருட்களுக்கும் மற்ற நாடுகளில் உருவாக்கப்படும் பொருட்களை விட 5 மடங்கு விலை அதிகம். ஆனால் 5 மடங்கு விலை அதிகமாக இருந்தாலும் அது அந்த பொருட்களோட தரம் என்பது மிகவும் மேம்பட்ட தரம். இதற்கு முக்கிய காரணம் அந்த அடிப்படையில் போதிக்கப்படும் அந்த முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை முழுமையாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் இரவு 1 மணி 2 மணிக்கு நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணால் கூட சிக்னலுங்கிறது 2 மணிக்கு கூட சிக்னல் இருக்கும். அந்த 2 மணிக்கு கூட அங்கே ட்ராவல் பண்ணுற அந்த கார் ரெட் சிக்னல் இருந்ததுன்னா நின்று க்ரீன் சிக்னல் வந்ததுக்கு பிறகு தான் கிராஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னா அது அடிப்படையாக அந்த குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு முழுமையாக அது அந்த பயிற்சி எடுக்கிறதுனால அவங்களுக்கு அது அவங்க அந்த நாட்டோட சிட்டிசனாக வரும்போது அவங்க அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதனால்தான் இன்றைக்கி ஜப்பானில் எந்தவித தாது பொருட்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் உலகத்தில் 3வது பெரிய பொருளாதார வல்லரசு. அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் இளம் வயதில் கற்றுக்கொள்ளும் ஒரு பாடத்திட்டம், அந்த பாட அமைப்பு, அதுபோல் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, இவை அனைத்தும் என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. ஒரு ஆராய்ச்சியாளராக நீங்கள் நிறைய நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருப்பீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாடு எது சார்? அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நிறைய நாடுகளுக்கு ஆராய்ச்சியின் காரணமாக சென்றதுனால இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்போ வெளிநாடுகளில் நிறைய விஞ்ஞானிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டில் உள்ள விஞ்ஞானிகளுக்கும் வெளிநாட்டில் உள்ள விஞ்ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குறிப்பாக அவங்க செய்கிற ஆராய்ச்சிகளுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளுக்கும் வித்தியாசம் என்னென்ன இருக்குது? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? பகிர்ந்துக்கோங்க. ஆராய்ச்சியாளர்கள் உலக அளவில் அதை நம்ம கம்பேர் பண்ணுறதுனா நல்லா பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் உண்மையாக நல்ல ஆராய்ச்சியாளர்கள். அவர்கள் என்னென்னா அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் மிகச்சிறந்த அளவில் கை கொடுக்குது. தொழில்நுட்பம் தான் அவங்களுக்கு அடிப்படையாக. கடின உழைப்பு, அவங்களுக்கு உழைப்பு, கடினமான உழைப்பு, அதனால் வளர்ந்து வர்ற தொழில்நுட்பம். இது நமக்கு என்ன பெரிய பாடத்தை கற்றுத்தரும்னா அந்த உழைக்கும் தன்மையை. நம்ம அந்த இப்போ ஜப்பான் போகும்போது அவங்கள பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி உழைக்கணுங்கிறது தெரியும். அவங்க நேரம் காலம் என்பது பார்ப்பதே கிடையாது. காலையில் 10 மணிக்கு 5 மணிக்கெலாம் நம்ம கரெக்டாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடுறோம். பட் அங்கே அது மாதிரி கிடையாது. 8 மணி 9 மணி வரைக்கும் கூட வேலை செய்வாங்க. அதில் யார் அதிக நேரம் வேலை செய்கிறாங்கன்னு அவங்க அதை பெருமையாக நினைக்கிறாங்க. அது மாதிரி நல்ல கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பை நம்ம முழுமையாக ஜப்பானில் கற்றுக்கலாம். அதே மாதிரி சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனாவில் நான் நன்றாக அறிந்த ஒரு விஷயம் பேட்ரியாட்டிசம், அவங்களுடைய நாட்டுப்பற்று. அவங்க நாட்டுப்பற்று என்றால் நான் நிறைய நிகழ்வுகளை கூறலாம். அதில் அவர்களுடைய நாட்டுப்பற்று என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சயின்ஸ், பேசிக் சயின்ஸ், அங்கே உள்ள ஆராய்ச்சியாளர்கள், அதாவது ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் நமக்கு அடிப்படையான விஷயங்களை முழுமையாக கற்றுத்தருவார்கள். அதில் ஒளிவு மறைவே இருக்காது, நோ ஹிடன் அஜெண்டா. அந்த ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள ஆராய்ச்சியாளர்கள் முழுமையாக நம்ம ஒரு விஷயங்களை ஆராய்ச்சியை கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக ஜெர்மன் போகலாம். ஜெர்மனில்
அடிப்படை ஆராய்ச்சியிலிருந்து அந்த டெக்னாலஜி ரிசர்ச் வரைக்கும் முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இது என்னை ஜெர்மனில் கவர்ந்த ஒரு விஷயம். எனக்கு அந்த ட்ராவல் செய்த அந்த 24 நாடுகளில் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த நாடு என்றால் ஜப்பான், ஜெர்மன். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் உங்களுடைய அனுபவங்கள் குறித்தும் உங்களுடைய ஆராய்ச்சிகள் குறித்தும் உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் குறித்து நிறைய தகவல்களை நம்ம மக்களிடம் பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய அழகப்பா பல்கலைக்கழக வானொலி மற்றும் இதனை முன்னெடுத்து செயல்படுத்த முனைவர் முருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்புகளை இந்த வானொலி எடுத்து சாதாரண மக்களுக்கு புரியும்படியாக நிறைய நிகழ்ச்சிகளை இந்த வானொலி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இதற்கு துணை புரிந்த அனைத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக அழகப்பா பல்கலைக்கழக வானொலிக்கு நன்றி. வணக்கம். நன்றி. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில உங்களுடைய அனுபவங்கள் குறித்தும் உங்களுடைய ஆராய்ச்சிகள் குறித்தும் வெளிநாட்டு பயணங்கள் குறித்தும் நிறைய தகவல்களை நம்ம மக்களிடம் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி kamradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே. சிக்கிரியின் அறிவியலும் வள்ளலவர் நிலையங்களும் செட்டிநாடு புகழை சொல்லும்